ஹாய் அஸ்லாம் வலைக்கும். ஈஸி அண்ட் டேஸ்டியா பட்டாணி சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பட்டாணியை வந்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஊற வச்சு அந்த பட்டாணியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்க வந்து தோலை எடுத்துட்டு நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டாணிலேயே வந்து உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இது ரெண்டும் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டா போதும். பட்டாணி ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். இப்போ இந்த பட்டாணி சுண்டலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து கொஞ்சம் நெறையா எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இந்த பச்சை மிளகா வந்து 2ஆ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இத வந்து கிரஷ் பண்ணி தான் எடுக்கணும். அரைச்சு எடுக்கக்கூடாது. இத கிரஷ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கிரஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா, நல்லா நைஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாதி தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து கருவேப்பில, கிரஷ் பண்ணி வச்சிருக்க பூண்டும், பச்சை மிளகாவும். இந்த சைடு பட்டாணி நல்லா வெந்துருச்சு. இதில உள்ள அந்த உருளைக்கிழங்க மட்டும் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன். அதுல ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கறதுக்கு. அடுத்து கிரஷ் பண்ணி வச்சிருக்க நம்ம அந்த பூண்டு, பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்ட்டா வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும். இப்போ மசாலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. மிளகாய் தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா வேற நம்ம கிரஷ் பண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இதெல்லாம் நல்லா போட்டு வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு ஜஸ்ட் இது ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பட்டாணி வந்து இதில சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே இறக்கிட வேண்டியதான். இப்போ ரொம்ப ரொம்ப சுட சுட வந்து பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காது. இதை வந்து ஒரு பவுலில் வச்சு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, மல்லித்தழை, இதுக்கு மேலே கொஞ்சம் நிறைய மிக்சர்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ஆஹா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.